பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் தேவனுடைய மாளிகையில் வைத்து நாசரேத்தில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து பங்கேற்று தேவன் தருகிற இலவச விடுதலையை பெற்று சொல்கிறாங்க. நீங்களும் கூட வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த அன்பு சகோதரன் ஜோசப் அவர்களும் நாசரேத் வரவேல் சேகரையா அவர்களும் 3 பேரும் நானும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். நல்ல விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் அங்கே ஜெபிக்கிறவர்கள் காலையில் சாயந்தரம் போய் பாடி ஆண்டு துதிக்கிறாங்க. காலை 11 மணி அளவிலே நல்ல ஒரு ஊழியக்காரர் இல்லைன்னா குருவானவர் வந்து அவரோட ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. லாபத்திற்காக அல்ல, இல்லைன்னா வேறு என்ன நோக்கத்திற்காகவும் அல்ல, தேவனுடைய தரிசனத்தின்படி கெட்டப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லம். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு திருமணம் உடைந்து போய்விட்டபடியினாலே கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய ஊழியத்திலும் கூட அப்படி சில குடும்பத்தார் இருக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். புதிய வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. முதலாவதாக நான் ஏற்கனவே பல நாட்களாக அறிவித்து வருகிறேன். ஒரு நல்ல தாய், நல்ல மகள், அம்மாவுக்கு வந்து அவர்களுக்கு இப்பொழுது 80 வயது ஆகிறது. நல்ல அன்பான குடும்பத்தார், நம்ம நல்லா கவனிப்பாங்க. அவருடைய பேத்திக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிற, வேலை பார்க்குற, படித்திருக்கிற மகன் தேவை. அதே போல் திருச்சியில் இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தார், அவர்கள் நல்ல ஒரு மேன்மக்கள், நல்ல ஒரு எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, பெரிய ஹோல்சேல்ஸு. மகனுக்கு இப்பொழுது 29-30 வயது ஆகிறது. நல்ல குடும்பத்தார், அவர்களுக்கு எப்படியாவது ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகன் தேவை. 3வதாக அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அன்பு தம்பி 37 வயது ஆகிறது. அவருடைய குடும்பத்திலையும் கூட நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவருடைய அக்கா கம்பெனியில் 50-100 பேர் வேலை பார்க்குறாங்க. தம்பி தான் மேனேஜராக இருக்கிறாங்க. அவருக்கும் கூட குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை. விருப்பப்பட்டோர் மாத்திரம் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 42:14, யோசிப்பு தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரிதான், அத்தீர்களா? இதே யோசிப்பு 17 வயதில் தேவன் எதிர்காலத்தை குறித்த ரகசியங்களை சொப்பனங்களாய் காண்பித்த பொழுது அதை தனக்குள்ளாக அடக்கி கொள்ள மாட்டிராமல் அதை கூவி கூவி தன் சகோதரருக்கு சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு அது நிமித்தமாய் பட்ட அடிகளினாலே அவர் புத்தி தெளிந்தார். பல மேடு பள்ளங்களை வாழ்க்கையில் சந்தித்தார். இப்பொழுது எகிப்திற்கே அது அதிபதியாக இருக்கிறார். உலகமே அவரின் காலின் கீழாக இருக்கிறது. போராக இருந்த அண்ணன்மார்கள் அவரிடத்தில் ஆகாரம் கேட்டு காலில் விழுந்த பொழுது உடனடியாக அவர் ஓடவில்லை, தான் யாரென்று சொல்லவில்லை. இப்பொழுது நீங்கள் வேவுக்காரர் என்று சொல்லி அவர்களை சோதிப்பதை பார்க்கிறோம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு காலம் ஒருவரும் எளிதிலே கற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்காதே இருங்கள். ஆண்டவரிடத்தில் மாத்திரம் உங்கள் உள்ளத்தை திறந்து எல்லா ரகசியத்தையும் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் உங்கள் உள்ளத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள அனுமதி கொடுக்கவே கொடுக்காதிருங்கள். அப்பொழுது வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 14வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து ஒரு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரோயாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். அப்படி ஒரு டேடி வந்து பையனுக்காக அங்கே விண்ணப்பம் பண்ணுறார். அந்த பையன் கொடுத்து வச்சுருக்கணும். அவனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்குது, தீயில தள்ளுது, தண்ணியில் போய் தள்ளுது. எதுக்குன்னா அந்த பையனை கொல்லணுங்கிறதுக்காக. நான் காயல்பட்டத்தில் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ அதில் அந்த கேன்டீன் மாதிரி கிடையாது, ஜன்னல் வழியாக அந்த பண்டங்கள்லாம் ஒருத்தர் விற்பார். அவருக்கு அடிக்கடி வலிப்பு வந்துவிடும். அப்போ ஒரு சமயம் கையெல்லாம் வெந்துருந்துச்சு. என்னன்னு கேட்டால், சமைத்து கொண்டிருக்கும் பொழுது வலிப்பு வந்து கையை உள்ளே விட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். அது மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க. கொடூரமான வியாதினாலே பாதிக்கப்படுறவங்க, பிசாசு பிடியில் இருப்பவங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. நம்ம ஊழியத்தில் ஒரு சகோதரி உண்டு, ஆண்டவர் அறியாத குடும்பத்தார் ஏற்றுட்ருக்காங்க. கரெக்டாக கூட்டத்துக்கு வர்றதுக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணுவாங்க, சுகர் 300 ஆயிடுச்சு, 400 ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றும் ரொம்பலாம் வயதில்லை, வாலிப மகள், எனக்கு தலை சுற்று, ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு அவ்வளோ உடம்பு அவ்வளோ பலகீனமாக இருக்கும். பிசாசு பிடித்து பாதிக்கப்பட்டக்கூடிய சரீரம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. காரணம், சாத்தா அவங்கள கொடுமைப்படுத்துவான், வாதிப்பான். மனதில் நிம்மதி இருக்காது, உடம்புலேயும் சுகம் இருக்காது. இதே மாதிரி நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒரே ரூமுக்குள்ளே அடைத்து கொண்டே இருக்கிற, எத்தனையோ வருடம் அடைத்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு, வாலிப தம்பிமார்கள் உண்டு, வேலை இல்லாமல் மன உளைச்சல் இருக்கிறவங்க உண்டு. காரணம், சத்ரு அவர்களை விழுங்கும்படியாக, அவளை அழிக்கும்படியாக போராடுகிறார். ஏதோ ஒரு விதத்தில் சாத்தா அவங்கள்ட்ட போராடுறான். நீங்கள்லாம் வேலை கிடச்சி நல்ல குடும்பம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க, அம்மா அப்பா சகோதரர்கள்ட்ட சந்தோஷமாக இருக்கிறீங்க, மனைவி பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தகப்பனை போல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு வந்து இவ்வளோ வியாதி, இவ்வளோ பிசாசு போராட்டம்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வியாதி இல்லாமல் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க. 3 நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ தத்தளிப்பு. வெள்ளூர் சிஎம்சிலாம் போய் பாருங்கள், ஜிஹெச்சில் பாருங்கள், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாரெலாம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிதான ஒரு கிருபை. ஆண்டவர் துதிக்கணும். இரண்டாவதாக, இந்த வாலிபனுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது சாத்தான் படாத பாடுபடுத்துகிறான். ஆஸ்பத்திரி மேலே ஆஸ்பத்திரி போய் பார்த்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஊழியக்காரர் மேலே ஊழியக்காரர் போய் பார்த்துருப்போம், எங்கேயும் போகலை. அதனால் அப்பா ரொம்பவும் மன உடைஞ்சு போயிருக்கிறாரு. இதில் ஒரு நல்ல காரியம் இருக்குங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம். அதாவது இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் அப்பா அவனை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறார். இஸ் பிளெஸ்ஸட் பாய். அந்த அப்பா வந்து ஒரு நங்கூரமாக இருந்து, ஒரு ஆங்கராக இருந்து, என் மகனுக்கு பிரச்சனை, என் மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தூக்கிட்டு போகிறாரு, எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் கூப்பிட்டு போகிறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் கிடைக்க அந்த பையன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? என்றைக்காவது இதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு வியாதிப்பட்டு விட்டால் அவரை தூக்கி சுமப்பதற்கு ஒரு சரியான ஒரு தகப்பன் வேண்டும், ஒரு சகோதரன் வேண்டும், ஒரு கணவன் வேண்டும், இல்லைன்னா ஒரு நல்ல பிள்ளை வேண்டும். அப்போ தான் வந்து
அவங்களால சர்வை ஆக முடியும். வியாதிப்பட்ட பிறகு நம்ம எந்திக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, வீல் சேரில் போகணும், இல்லைன்னா ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகணுங்கிற நிலமெல்லாம் வந்துடும். அப்போல்லாம் தூக்கி சுமப்பதற்கு சரியான நபர்கள் வேண்டும். நேசத்தில் ஒரு அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம், நல்ல ஃபுட்பால் ஆடுவாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல சீனியர் அண்ணன் எனக்கு. அவங்க அம்மா கடைசி காலங்களில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும்போது வீட்டுக்குள்ளே பெட்டில் இருந்துட்டு காருக்கு வெளியே வரைக்கும் கையிலே தூக்கிட்டு வருவாங்களாம். அப்போ வந்து மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாங்க, மூச்சு முட்டும் கிறிஸ்டப்ப, அம்மா இன்னி கீழே அப்படி போட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படின்ற கஷ்டத்தை பார்த்து, இருந்தாலும் தாயின் 2 கையாலே தூக்கி கொண்டு வருவேன் என்று அவங்க சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னே, அதை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதானங்க பிள்ளையை பெற்றிருக்கோம். பிள்ளை கடைசி காலத்தில் தாயை தூக்கி சுமக்கணும், சரிதானே? இது வியாதிப்பட்டு விட்டோம், நான் வியாதிப்பட்டு விட்டேன், நான் கஷ்டப்பட்டு விட்டேன், நான் படுக்கையாகி விட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்மை தூக்கி சுமப்பதற்கும், நம்மை நேசிப்பதற்கும், நமக்கு ஆறுதலாக இருப்பதற்கும், பக்கபலமாக இருப்பதற்கும் யாரோ ஒருவரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தரை துதியுங்க. உங்கள் வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னைக்குனாலும் ஏசப்ப சுகம் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்களை நேசிப்பதற்கும், தாங்குவதற்கும், உங்களை தூக்கி சுமப்பதற்கும் ஆண்டவர் யாரோ ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அந்த நபருக்கு நீங்கள் எவ்வளவு நன்றியோடு கூட இருக்க வேண்டும். அதையும் முக்கியம், அதையும் நீங்கள் மறந்து விடாதிருங்க. சோமான உடனே யாரை தூக்கி சுமந்தாங்களோ அவங்கள அப்படி விட்டுட்டு ஓடிடாதீங்க. அதை மறந்துடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஆள் வந்து ஒரு நாள் அங்கங்கே போய் இங்கே போய் கடைசியில் ஏசப்பா தேடி வரார். ஏசப்பா மேலே போயிருக்கிறாங்க 3 சீசர்களோட. மிச்ச சீசல்கிட்ட கொண்டு போய் விட்டோன்னா அவங்க அந்த பேயை நாங்கள் விரட்டுறோன்னு விரட்டி பார்க்குறாங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஊழியக்காரங்க இல்லையா, ஆனால் அந்த பிசாசை விரட்ட முடியல. அது ஜாதி பிசாசாக இருக்குது, அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உடனே இவங்களால விரட்ட முடியாமல் போயிடுது. அதை இங்கே அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனுக்கு சுகமில்லை ஐயா, நான் உங்கள் சீசர்கள்ட்ட வந்து கொண்டு வந்து ஜோமாகட்டும், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதே குட்நாட்டு அவங்களால அது முடியலையா, நீங்கள் ஏதாவது செஞ்சால் செய்யுங்க. எங்கெல்லாமோ போன அந்த மனிதன் தன் மகனை, தன் பிள்ளையை அந்த சீசர்கிட்ட கொண்டு வரான். சீசர்கள் ஜோமனி பார்க்குறாங்க, அந்த பேயை விரட்ட முடியல. அதை ஆண்டவர்கிட்ட குறையா சொல்கிறாங்க, அவங்களால முடியல, நீங்கள் முடிஞ்ச ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. ஸோ சில பிரச்சனைகளை உடனே மேற்கொண்டுடலாம், ஆனால் சில பிரச்சனைகளை கஷ்டப்பட வேண்டியிருக்குது. சில நேரங்களில் முடியாமல் கூட போயிருமோங்கிற அளவுக்கு இந்த மாதிரி தோல்விகள்லாம் வந்துடுது. சில நேரங்களில் ஒரு சிலருக்கு உடனே கிடைக்குது, சிலருக்கு இதே மாதிரி கஷ்டங்கள், நெருக்கங்கள் வருகிறது. எத்தனையோ இன்டர்வியூ போயும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க. எவ்வளவோ ஃபெர்டிலிட்டி சென்டர் போயும் குழந்தையே பிறக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எவ்வளவோ போராடி பார்த்து எத்தனை லட்சங்களை போட்டு பிஸ்னஸில் முன்னேற வர முடியாமலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சீசர்கள் ட்ரை பண்ணாங்க. அவங்க சும்மா வேணால் அந்த பேருக்கு துரத்திருக்க மாட்டாங்க, எவ்வளவோ போராடி இருப்பாங்க, ஆனால் அந்த பேயை துரத்த முடியல. நான் போக மாட்டேன், எந்த பிசாசை துரத்தினாலும் அதை சொல்லுங்கள், நான் போக மாட்டேன், நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன். இந்த சீசர்கள் போராடுறாங்க, ஆனால் அதை மேற்கொள்ள முடியல, இவங்களால துரத்த முடியல. அதனால் பெரிய அவமானம் வந்தது என்று நான் காண்கின்றோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் வாழ்க்கையில் இது மாதிரி போராடியும் கூட, பெருமுயற்சி எடுத்தும் கூட, கண்ணீர் வெடித்து பார்த்தும் கூட, எவ்வளவோ அங்கேயுமாய் ஓடி பார்த்தும் கூட வெற்றி பெற முடியாமல் சீசர்களை போல தோல்வி அடைவதை காண்கிறோம். நிறைய பேர் முயற்சி எடுக்கிறதில்ல, நிறைய பேர் படுத்தே கிடக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையை குறித்து அக்கறையே இருப்பதில்லை, சம்பாதிக்கிறது குறித்து அக்கறையே இருப்பதில்லை. பொறுப்பு இல்லாதவங்க எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, பிள்ளைகள் பிறந்துருச்சு, ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமா, அவங்கள தூக்கி சுமக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் இங்கே வேலைக்கு போகாமல் ஜாலியாக வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் நான் வரல. எவ்வளவோ நல்ல மனதோடு முன்னேற வேண்டும் என்று போராடுறவங்க, உழைக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறவங்க, எப்படியாவது வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி துடிக்கிறவங்க, எப்படியாவது வேலை கிடைச்சிடணும், கவர்மெண்ட் ஜாப் போயிடணும், எப்படியாவது முன்னேறணும், அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் சில நேரங்களில் எவ்வளவோ போராடி பார்த்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் போகலாம். ஏசப்பாவோடு கூட எத்தனையோ வருடமாக இருந்த அந்த சீசர்களால் கூட அந்த பேயை துரத்த முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி துரத்த முடியல. அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கோம், என்ன துரத்த முடியுது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு.
சாத்தா உடனே பரியாசம் பண்ணும், உடனே மனதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவங்க this is a path they are passing through, this is a valley they are facing with. நிறைய பேருக்கு இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. எவ்வளவு போராடி பார்த்து ஜெயிக்க முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து சம்பாதிக்க முடியல, படிக்க முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து சில நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இதை குறையாவே சொல்கிறான், முடியல அவங்க சீசர்லால். அவங்க ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பரவாயில்ல, இந்த பேய் போகலை, பரவாயில்ல, அவங்க எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உயிரை பணைய வச்சு பேயை துரத்துறாங்க. பேய் துரத்துறது சாதாரண விஷயமாங்க, சொல்லுங்கள், எவ்வளவு கஷ்டம். அந்த பேயை துணிஞ்சு உங்கள் சீசர்கள் துரத்துக்கு ட்ரை பண்ணாங்க, ஐயா இன்னும் உங்களுடைய வேலை வரலை, அதனால் அவங்க போகலை அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அவங்க ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல, தோத்துட்டாங்க, நீங்களாக அதை செய்ய முடியுமா? அப்போ அந்த மனுஷனுடைய மனநிலைமை அது கேவலமானதாக இருக்கிறது. ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ எனக்காக கஷ்டப்பட்டாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, நான் சொன்ன உடனே அந்த பேயிட்ட மல்லு கட்டினாங்களே, பரவாயில்லையே, அப்படி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு பேசியே வாழ்க்கையில் தெரிவதில்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கிடைச்சா புகழ்ந்து பேசுகிறாங்க, கிடைப்பதுக்கு ட்ரை பண்ணாங்க இல்லையா, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ஓடினாங்க, முடியல, வேலை கிடைக்கல, கடைசியில் நீ என்ன ஓடினா என்ன செஞ்சப்பாரு, வேலை கிடைக்கல, குறை தான் சொல்கிறாங்க. ஏன் அவங்க ட்ரை பண்ணாங்க, அது உண்மை தானே, கத்திர சித்தம்லாம் கிடைக்கல, பரவாயில்லைங்க, யூ ஹவ் டவுன் யுவர் லெவல் பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். நல்லா அம்மா சாம்பார் வைக்க நல்லா கறி வைக்கிற ட்ரை பண்ணாங்க, சரியாக வரல, என்னத்தை போட்டு சமைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணீங்க, ஏதோ கொஞ்சம் இதாகி போச்சு, பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன், பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு காரியத்தை, ஒரு தோல்வியை இந்த விதத்திலையும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். உலகத்து மக்கள் அதை கேவலமாகவே பார்க்குறாங்க. அது எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, எவ்வளோ வேர்வை சிந்தினாங்க, நம்ம எவ்வளோ நேசித்தாங்க, எவ்வளோ கூட இருந்துனாங்க, எவ்வளோ ஓடினாங்க, எவ்வளோ ட்ரை பண்ண, அதை அவங்க பார்க்கறதில்ல. எனக்கு கிடைக்கல, இவங்களால விரட்ட முடியல, இவங்களால உதவி செய்ய முடியல, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு ஆங்கிள் நின்றுட்டு எனக்கு ஒன்றுமே இவங்க பண்ணலை, இவங்களால முடியல. ஐயா, நமக்காக ஒருத்தர் பிரயாசம் எடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்குதோ, நமக்கு கிடைக்குதோ இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. அவர்கள் நமக்காக முயற்சி எடுத்தார்கள், அதை பாராட்ட வேண்டும். இந்த மனநிலைமையோடு வாழ பழகுங்கள். நமக்கு உதவி செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, உதவி செய்ய முயற்சி செய்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு கொடுத்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, கொடுக்க ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம நேசிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் போனால் கூட பரவாயில்லை, அவர்களை நாம் வாழ்த்துவோம், அவர்களுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். அவரை பார்த்தாலே நம்ம சிரித்த முகத்தோடு இருப்போம். எனக்காக எவ்வளோ ட்ரை பண்ணீங்க, எனக்காக எவ்வளோ ஜோம் பண்ணுறீங்க, என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க, போதும், அது எனக்கு போதும், கிடைக்கலன்னா என்ன. பேச பழகவும். நம்முடைய வாழ்க்கையில் இடக்கு மடக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க முகம்லாம் வாடி போயிருங்க. இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே நீ பண்ணல, உன்னால் முடியலன்னு சொல்லும்போது நமக்காக அன்பு செய்து நமக்காக முயற்சி எடுத்தவங்களுடைய முகம் வாடி போயிடும், மன சோர்ந்து போயிடுவாங்க. என்ன இது அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் முயற்சி எடுக்க மாட்டாங்க, யாருக்கும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. இந்த தகப்பனுடைய ப்ரெசன்டேஷன் முற்றிலும் தவறானது. ஒரு சீசல்கிட்ட கொண்டு வந்து எத்தனை வட்ட போனேன், முடியல, உம்மால் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, என்ன பேச்சு இது? நமக்காக பிரயாசம் எடுக்கிறவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அவர்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய பெற்றோர் எல்லாமே பெற்று வளர்த்தாங்க, பாலூட்டி சீரூட்டி வளர்த்தாங்க. சில நன்மைகள் நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம், பிஸ்னஸ் வச்சு கொடுக்க முடியாமல் போகலாம், படிக்க வைக்க முடியாமல் போகலாம், திருமணம் கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாமல் தாமதம் ஆகலாம். பரவாயில்லை, வேற காரியங்கள், ஏனைய காரியங்கள், மெனி திங்ஸ் அவங்க எவ்வளவோ நமக்கு செஞ்சுருக்காங்களே, இது நாள் வரைக்கும் கூட இருந்து சாப்பாடு போடுறாங்களே, அதுக்காக நம்ம நன்றியோடு இருப்போம். செய்யாதவைகளை மாத்திரமே பார்க்க வேண்டாம், செஞ்சிருக்கிற முயற்சி எடுத்த காரியங்களை பார்த்தால் அதுவே நலமாக இருக்கும். உடனே இயேசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை ஏன்ட்ட கொண்டு வாருங்க என்றான். அந்த இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு புறப்பட்டு போச்சு, நேருமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் உங்களால் ஏன் இதை விரட்ட முடியல, உடனே என்கிட்ட கூட்டுவாங்க அப்படிங்கிறார். அந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணுறேன், என்கிட்ட கொண்டு வாங்க. நம்மளால் முடியாத பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு விட்டுறணும். வெரி சிம்பிள்.
நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து முடியலன்னா உடனே அடுத்த ஆண்டுகிட்ட கொண்டு போய் நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். என் பையனை திருத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன், அவனுக்கு எவ்வளவோ செலவழித்து பார்த்துட்டு அவன் மாற மாட்டேங்கான், எனக்கு முடியல, இனி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம். எல்லோருக்கும் தேவையான வசனம். இன்றைக்கி நாமள மேலேயே அந்த பாடுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த பிரச்சனையை நம்ம தலைமையிலே வச்சு சுமந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுது. ஆனால் இங்கே ஆண்டவர் ஏன் மேலே போட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன அருமையான ஒரு தகப்பன், என்ன அருமையான ஒரு தலைவர். ஏய் ஏன்ட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அது சீசரில் சந்தோஷமாக இருந்திருக்கும். எங்கள் அப்பா வந்துட்டாங்க, எங்கள் டேடி வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்முடைய வாழ்வில் என்றைக்கு நம்மளால் சுமக்க முடியலையோ, நம்மளால் வெற்றி பெற முடியலையோ, அன்றைக்கு நாம் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா உங்களுக்கு தலைமுடி நிறைக்காது, உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகாது, நடுக்கம் வராது, வியாதி வராது, புலம்ப மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, வெடித்து செதற மாட்டீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. எங்கள் அப்பாட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்கிற, இந்த வியாதி என்னால் சரி பண்ணவே முடியல, இனி ஏசப்பாட்ட உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பணத்துக்கு அங்கே இங்கே ஓடி பார்த்துட்டேன், ஒருத்தரும் தர மாட்டேங்க, இனி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம் என்றால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் மட்டும் பேசுகிறார். நீங்கள் சுமக்காதீங்க, சுமந்தீங்கன்னா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது வந்துடும், இந்த வியாதி வந்துடும், இந்த வியாதி வந்துடும். கவலைப்படுறதுனால தான், பாரம் ரொம்ப அதிகமாகிறதுனால தான் 99% வியாதியே வருது. அந்த கவலையை ஆண்டவர் மேலே போட்டுட்டிங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கை வந்துட்டாலே எல்லாம் சரியாயிடும். உடனே ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த பொறுப்பு எடுத்துக்கிறார். என்னைக்கு நம்ம பிரச்சனையை ஆண்டவர் பொறுப்பெடுத்துட்டாரோ அதுக்கு பிறகு கவலை இல்லை. அந்த ஆவியை கடிந்து கொள்கிறார், அதட்டுறார், போ அப்படிங்கிறார். உடனே அது சத்தம் போட்டு அவன் அலக்கழிச்சு கீழே விழுந்து செத்து போன மாதிரி கிடந்து பார்த்தா கடைசியில் அந்த ஆவி போயிடுது, அவன் எந்திக்கிறான். அந்த பையனை வெற்றிகரமாக அவங்க அப்பாட்ட கொடுக்குறார். இயேசுவுடைய வல்லமை இந்த இடத்துல மிகவும் அதிகமாக இருந்தபடினால எவராலும் துரத்த முடியாத அந்த ஆவியை ஆண்டவர் சில நிமிடத்தில் கடிந்து கொண்டு அந்த ஜாதி பிசாசை ஒரு நிமிடத்தில் துரத்துகிறார். எவருக்கும் அடங்காத அந்த ஆவி பறந்து போகிறது, ஓடுகின்றது, தோல்வி அடைகின்றது, மண்ணை கவுகிறது, ஓடி போகிறது. அந்த வாலிபனுக்கு புது வாழ்வு கிடைத்தது. அந்த தகப்பனுடைய கண்ணீர் அங்கே துடைக்கப்பட்டது. இதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாராலும் செய்ய முடியாது, ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் செஞ்சாருங்கிறது உண்மைன்னா, யாராலும் துரத்த முடியாது இந்த ஆவி ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் துரத்துனது உண்மைன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதை செய்ய முடியாமல் தவித்தோமோ, தோல்வி அடைந்து கொண்டிருந்தோமோ, அதை ஒரு சில நிமிடங்களில் ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். ஆனால் அதை முழுவதும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும், கொடுத்தாதான் அது நடக்கும். ரொம்ப கடினமாக இருக்கிற காரியங்கள், மழை போல பிரச்சனையாக இருப்பதெல்லாம் ஆண்டவர் வந்துட்டார், தலையிட்டார்னா ஒரு நிமிஷத்தில் பனி போல மறைந்து போய்விடும். மிகப்பெரிய வியாதிகள், அகோரங்கள் எல்லாம், உயிர் பேருங்கிற பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லிட்டார்னா அது அப்படியே ஒன்றுமில்லாமல் அப்படியே மறைந்து போய்விடும். எவ்வளவோ சமாதான குறைச்சல்ல, உள்ளத்தில் நெருக்கத்தில் தவிச்சிட்டு இருக்கிறவங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னு, ஆண்டவர் ஒரு தடவை தொட்டார்னா அந்த மன குழப்பங்கள், பாரங்கள் எல்லாம் நீங்கிரும். ஏன்னா ரொம்ப எளிதாக ஃபீல் பண்ணுறேன், ஃபீல் வெரி ஈஸி, மனசில் சமாதானமாக இருக்குது, நல்ல நிம்மதியாக தூங்கிடுவாங்க. பிரியத்துக்குரிய, இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுவார். ஒரு செகண்டு தான், அது பிறகு அது இருக்கவே இருக்காது, அந்த பேய் மறுபடியும் வரவே வராது. இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சீசர்களாலே முடியாததை ஆண்டவர் செய்து அவர்களை வெட்கப்படாதபடி பாதுகாத்தார். அதன் பிறகு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். உங்களால் ஏன் துரத்த முடியலன்னா நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக உபவாசம் பண்ணணும், அப்போ என்ன மாதிரி நீங்களும் துரத்தலாம் ஆலோசனையில் கொடுக்குறாரு, அவங்கள பலப்படுத்துகிறாரு. அதன்படி ஏசப்பா இந்த பூமி விட்டு போன பிறகு சீசர்களும் கூட அதே ஊழியத்தை செய்தாங்க. அதே மாதிரி பிசாசுகளை துரத்துனாங்க, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புனாங்க, மிகப்பெரிய அதிசயங்களை செய்தாங்க. காரணம், அந்த தகப்பன் இடத்துல அதை கொடுத்து விட வேண்டும்.
முடியாததை நம்ம சுமக்கக்கூடாது, தகப்பனிடத்தில் கொடுத்துணுங்கிற மிகப்பெரிய பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் ஆண்டவர் மேலேயே பாரத்தை போட்டுருங்க, அவரையே யுத்தம் பண்ண வைங்க, அவரையே செயல்பட வைங்க. நீங்கள் முடியலன்னு தெரிஞ்ச ஒன்று கையை கீழே போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அநேகர் இதை அறியாமல் போய் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தோம், அவங்க தோற்று போய் அப்படியே பரிதாபமாக தங்கள் ஓட்டத்தை முடிப்பதை பார்க்கிறோம், மரணம் அடைவதை பார்க்கிறோம், ஹார்ட் அட்டாக் வருவதை பார்க்குறோம். ஐயோ பாவம், அவங்களுக்குலாம் யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுருங்க. அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சாபம், பாவம், பிசாசு, கிரியை, மந்திரவாதம், வியாதி ஒரு நிமிடத்தில் அப்படியே மறைந்து போய்விடும். அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியே விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு ஆண்டவரே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, நீங்கள் இந்த அருமையான நாளிலும் கூட ராஜாவே, எப்படியாவது இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்களால் முடியலையே, என்னால் செய்ய முடியலையே, என்னால் முடியலையே, என் பிள்ளையால் முடியலையே, ஐயோ சம்பாதிக்க முடியலையே, படிக்க முடியலையே. ஆண்டவரே, அவங்களால முடியாததை உண்மையில வைத்து விட அந்த கர்த்தர் மேலே பாரத்தை வைக்க அவர்கள் கற்றுத்தார். இது செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் எங்களால் எது முடியலையே அதை ஒரு நிமிஷத்தில் செய்து முடிப்பீங்க. ஆண்டவரே, டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதி இப்பொழுதே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சுகமாக்குறீங்க. கட்டிகளும் புண்களும் வேதனைகளும் இப்பொழுதே மறைகிறது. செயல்படாத அவயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயல்படட்டும். ஆண்டவரே, சாப்பிடவே முடியலைங்கிறவர்கள் நல்லா சாப்பிடட்டும். செரிமானம் ஆக மாட்டேங்க, நல்ல செரிமானம் ஆகட்டும். வயிற்று வீக்கம் பெருசாக இருக்குது, அப்படியே வற்றி போகட்டும். கால்களுக்கு நீர்கள் அப்படியே வெளியேறட்டும். ஆண்டவர் மெலிவாக இருக்கிறவங்க நல்லா குண்டாகட்டும். ஆண்டவர் தேவையில்லாத ப்ளீடிங் நிற்கட்டும். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு கட்டிகள் மறையட்டும், பயங்கள் நீங்கட்டும், மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். பிசாசின் கிரியைகள், செய்வனைகள், ஏவல்கள், மந்திரவாதங்கள் அழியட்டும். ஆண்டவரே தகப்பனே சோதரன், வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மொபைல் ஃபோனை விட முடியல, கெட்ட நண்பர்களை, கெட்ட வார்த்தைகளை விட முடியல. ஆண்டவரே தோத்திரம் ஐயா. ஏசப்பா சோத்திரம், அவங்கள எப்படியாவது விடுவீங்கப்பா. பைக்கில் வேகமாக போகிறாங்க, பையங்க என்னத்துக்கு ஆவாங்க. என் தகப்பன் அவரை சந்திக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு முடியலையே, கடன் அடைக்க முடியலையே, தேவை சம்பாதிக்க முடியலன்னு என்னைக்கு உண்மையில பாரத்தை போடுறாங்களோ அன்னைக்கு நீங்கள் கோடி கோடியாக கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவீங்க. நிரந்தரமான ஆண்டவர் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இழந்து போன வீடுகளையும் சொத்துக்களையும் திரும்ப தாருங்க, நகைகளை திருப்பி தாருங்க, அடகமான வைக்கப்பட்ட நகைகளை மீட்டு கொண்டு வாருங்க. இறைவா, நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரம். வயதான கிளி விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறைந்து விடாதபடி, வியாதிகள் வராதபடி நிம்மதியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆயுஷ்காலங்கள் பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவரே அப்படியே கர்த்தாவே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம், நீண்ட காலமாக நல்ல காரியங்கள் நடக்கலையே, திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, வீடு கிடைக்கலையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, எல்லாரும் கிடைக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் நிம்மதியை தாரும். சொந்தமாக வீட்டில் வசிக்க உதவி செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும், இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. நடக்கலான்குரிய முதியோரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கு தங்க ஏராளமான இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.